தரையில் நடக்கிறதே தகராறு, அவனை போய் தண்ணியில் நடனா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? இவர் பொண்டாட்டியோட கரெக்டாக இருந்தால் ரெகுலராக இருந்திருந்தாருன்னா வேற ஒருத்தர் வரும்போதே இது ஏதோ வேறு மாதிரி இருக்கு, நம்ம டச்சிங்கே சரியில்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு இல்லையா? அதனால் தாய்லாந்து, இந்த மாதிரி இலங்கை, இப்படி நிறைய இடங்கள்லேருந்து கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தரையில் நடக்கிறதே தகராறு, அவனை போய் தண்ணியில் நடனா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் என் நிலைமை. இந்த கவிதை இங்கே வந்து அப்துல் ரஹ்மான் சார்து, கவிக்கோ சார்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது நானே நினச்சிக்கிட்டேன், நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் தான் அப்படி நினச்சிட்டு வந்தேன்னு சொன்னால், தலைமை பொறுப்பேற்றிருக்க முத்துராமன் சார் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் அழகாக ஒரு திருக்குறளை சொல்லுவார். அவ்வளோ திருக்குறளையும் மனப்பாடமாக வச்சுக்கிட்டு சொல்லுவார். அவரே எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி அவர் பேசிட்டார். அவர் பேசும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேசாமல் சீமான்கிட்ட இருந்து நிறைய பேஜ் வச்சுருந்தார். ஒரு 2 பேஜ் உருவி இருக்கலாம். நான் உருவி இருந்தால் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். மியூசிக் பார்ட்டி நேரத்தோடு ஆரம்பிச்சிருப்பாங்க. இதில் வேற கருப்பழனியம்மன் வந்து எப்பவுமே நிறைய குறிப்பெடுத்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. உண்மையிலே இன்றைக்கி காலையிலேருந்து உடல்நலக் குறைவு, சளி, தலைவலி இத்தனையும் இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கி எப்படியாவது மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். அதனால் கவிதைக்கும் எனக்கும் வந்து என்ன எல்லாமே லேட்டு எல்லா விஷயத்துலையும். என்னென்னா அது காரணம் படிக்கிற காலத்தில் வந்து சரியாக படிக்கலை. ஏன்னா படிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, கை நிறைய படிச்சின்னா கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையே திருப்பி சொன்னதுனால எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பள்ளிக்கூட வாத்தியார்களை பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து நாங்கள்லாம் பட்டப்பேர் போட்டிருந்தோம். என்னென்னா காயிலாங்கடை அப்படின்ட்டு. ஏன்னா அவர் சைக்கிள் வந்து அவ்வளோ சத்தத்தோடு வரும் அவர் மிதிச்சுட்டு வரும்போது. இன்னொரு வாத்தியார் கோட்டு கொஞ்சம் ஒட்டு போட்டு வந்திருப்பார். அவரை பார்த்துட்டு ஒட்டுக்கோட்டு அப்படிங்கிறது. அப்புறம் ஓட்டை போட்டுன்னு அவர் பூட்டு வந்து டக்கு டக்குன்னு அடிக்கும் நடக்கும்போது. அதாவது அவ்வளோ வறுமையில் இருந்தாங்க வாத்தியாருங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன இது நிறைய படித்தோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னுங்கிறாங்களே. இந்த வாத்தியார்கள்லாம் தான் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க. இவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களே, இவங்க யாருமே சம்பாதிக்கலையே குறுக்கு தானே யோசிப்போம் சில நேரங்களில். அப்படி யோசிக்க ஆரம்பித்தப்போ தான் ஒரு பையனை அவங்க காரில் வந்து இறங்குவான். ஸ்கூலில் படிக்கும்போதே 9th ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி லெவலுக்கு படிக்கும்போதே காரில் வந்து இறங்குவான். அப்போ உங்கள் அப்பா எவ்வளோ படிச்சிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அவன் காரில் வந்து இறங்குறான். எங்கள் அப்பா புண்ணாக்கு வியாபாரி அப்படின்னா. புண்ணாக்கு வியாபாரி பையன் காரில் வந்து இறக்குறான். வாத்தியாருக்கு எல்லாத்துக்கும் படிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியாருக்கு என்னடான்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னோடனேயுமே அந்த படிப்பு மேலே இருக்கிற ஆசைங்கிறதே போயிடுச்சு. இல்லை வாழ்க்கையில் வந்து சம்பாதிக்கிறதுக்கும் பேர் வாங்கிறதுக்கும் அதுக்கு ஏதோ வேறு ஒரு ட்ராக் இருக்குது. படிக்கிறதுங்கிறது அதுக்கான ட்ராக் அல்ல. படிப்பு ஏதோ வேறு எதோ இது எல்லாம் மார்க் வாங்கணுங்கிறதே மெயினாக சொல்லிக்கிட்டு இருந்ததுனால இதை எப்போ படித்து எப்போ மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அப்புறம் சொன்ன மாதிரி அந்த A+B² = A² + B² + 2AB இது எந்த காலத்தில் நமக்கு என்றைக்கு உதவ போகுது இப்படின்லாம் மைண்டுக்கு வர ஆரம்பிச்சு சொல்லி அப்புறம் படிப்பு மேலே இருக்கிற ஆசை போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஃபெயில் ஆகி வெளியே வந்து சுற்றிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அதுக்கப்புறமா தான் யோசனையே வந்தது. என்னடான்னா, படிப்பு வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய அறிவை வளர்ச்சி பண்ணிக்கிறதுக்கும் இதுக்கு தான் படிப்பு அப்படிங்கிறது நம்ம தெரியாமல் விட்டோமே, கோட்டை விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்து ஃபெயில் ஆகி சுற்றிட்டு இருக்கிற நேரம்னா அதுக்கப்புறம் கதை புஸ்தகங்கள், கவிதை புஸ்தகங்கள் அதுன்னு சொல்லி இதெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அந்த கதை புஸ்தகங்கள் அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழுங்கிறது ஓரளவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்தது. இப்போது சீமானெல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். என்னென்னா அவ்வளோ வார்த்தையெல்லாம் அவ்வளோ சுத்தமாக பேசுகிறாரு, எந்த தடுமாற்றமும் இல்லை. இந்த மாதிரிலாம் தமிழ் பேசுகிறவங்கள பார்க்கும்போது, தூய தமிழில் பேசுகிறவங்கள பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி
அதாவது இங்கிலீஷ் படிக்கல அப்படிங்கிறது வேறு, தமிழ்லேயே தகராறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து சும்மா சுற்றிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் புஸ்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்து, கதை புஸ்தகங்கள் காண்டேகர்லேருந்து இவர் கல்கியிலேருந்து ஜெயகாந்தன்லேருந்து சொல்லி இந்த புஸ்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்து, அப்புறம் கவிதை புஸ்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்து, அது மேலே தமிழ் மேலே வந்து சின்ன ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஆஃபீஸில் வந்து எங்கள் கம்பெனி ஒன்று இருக்குது, அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கம்பெனியை பார்த்துட்டு சொன்னோம்னா அதில் பில் புக்கு டெலிவரி நோட்டெல்லாம் இருக்கும். அதை எடுத்து நான் திருப்பி அதில் எழுதிட்டு இருப்பேன். இதழ் சேர்ந்தால் கும்பை, இடைவெளி தெரிந்தால் முல்லை, கொடியிட நாட்டிய மேடை, கூந்தலில் அழகிய ஜாடை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, இதெல்லாம் எத்தனையோ பேர் எழுதியிருப்பான், இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன எழுத போகிறோம் சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிழிச்சிடுவேன். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் யோசிப்பேன். என்னென்னா ஒன்றுக்கு நூறாக ஊரெங்கும் ஆலயங்கள், ஒவ்வொன்றின் தேர்தலுக்கும் தீராத துயரங்கள், விடைவெளியாக வேதனையில் வீட்டிருந்தேன் கரையோரம், படை போலே பாய்மலை பாட்டை தான் நாடுகிறேன், உழைப்பிலா உண்மை எதுவும் உயர்வு எதுவும் காணாது அப்படின்ட்டு. பரவாயில்லையே, இது கொஞ்சம் பரவாயில்ல, இந்த காதல் அது இதுலாம் போகிறத விட இது பரவாயில்லன்னு. அப்புறம் மறுபடியும் 2 அடி கொடுக்கும் வீட்டில். ஏன்னா லெட்டர் பேடையும் பில் புக்கும் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் யோசிக்கும் போது அப்புறம் ஒன்று எழுதுனேன். என்னென்னா, எங்கள் ஊர் எம்எல்ஏ காசிக்கு போனார், பிடித்தமான விஷயங்கள் ஏதாவது விட்டு வந்தால் மோட்சம் கிடைக்குமென சொன்னார்களாம். மது மாது சூது இத்தியாதி என எல்லாவற்றையும் விட்டு வந்ததாக சொன்னார். இத்தனை விஷயங்களை விட்டு வருவதற்கு பதிலாக அவர் ஒருவர் மட்டும் காசியில் இருந்திருந்தால் எங்கள் ஊருக்கே மோட்சம் கிடைத்திருக்குமே. இப்படியெல்லாம் எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இந்த சினிமாவில் வந்து அவர் சொல்கிற மாதிரி இந்த அம்மி கொத்துறதுக்கு இருக்க இதுதான் நமக்கு நல்லா வரும் போலக்கு அப்படிங்கிற மாதிரி சினிமாவில் கதை எழுதுறது அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டு படித்தேன். நிறைய பேர் வந்து பாக்கிய ஆரம்பிக்கும் போது நான் ஏதோ ஆசிரியராக வந்து நிறைய படிச்சுட்டேன்னு சொல்லி ஆரம்பிக்கல, இனிமேல் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாக்கிய ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த காலத்தில் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ பாக்கிய ஆரம்பித்தோம்னு சொன்னோம்னா அதுக்காக நிறையா வந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அந்த படிப்புங்கிறது வந்து நமக்கு டச் விடாமல் இருக்கும். அதனால் நிறைய பேர் புஸ்தகங்களை வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் தான் பாக்கிய ஆரம்பித்தேன். அதில் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது மரியாதைக்குரிய கவிக்கோ அவர்கள் வந்து என்னோடய புத்தகத்தையும் மதித்து அதில் ஆலாபனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சிறப்பான ஒன்று எழுதினார். அது எழுதி அவருக்கு சாகித்ய இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம இந்த புத்தகம் ஆரம்பித்ததுடைய இதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அவர்கிட்ட வந்து என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற சோமு, இந்த மதன், இவங்கெல்லாம் வந்து அவருன்னா அவ்வளவு ஒரு பிரியமாக இருப்பாங்க. அவர் வீட்டுக்கு போய் அது வாங்கிட்டு வர்றதுன்னா அவ்வளவு சந்தோஷமாக ஓடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் அவருடைய கவிதைகள் அதெல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு அவர்கிட்ட அவ்வளோ மரியாதை. ஏன்னா அதுக்கு முன்னால் நான் தான் சொன்ன மாதிரி எதுவுமே சரியாக படிக்காமல் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் சினிமாவே பிசின்னு போயிட்டதுனால மைண்ட், ஏன்னா எனக்கு படிக்கும்போதும் அப்படி தான், ஏதாவது படித்தோம்னா அதை நேரடியாக மட்டும் அதை ஏற்றுக்க மாட்டோம். இந்த கௌதம முனிவர் அந்த கதை சொல்லுவாங்கள்ல, அகலியை, அந்த அம்மா வந்து அவங்க கௌதம முனிவர் வந்து குளித்து போவார் ஆத்தங்கரைக்கு. அப்போ வந்து அகலியை வந்து தனியாக படிச்சிருந்தா அவர் வந்து சேவல் மாதிரி கூவி இந்திரன் வந்து அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் இந்திரன் வந்து அந்த கௌதம முனிவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அந்த அம்மாவை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முனிவர் வந்து சாபம் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சாபம் கொடுத்து அந்த பொம்பளையும் சபிச்சிட்டாரு, இந்திரனையும் சபிச்சார் அப்படிமா. நான் கதை கேட்டால் அதோடு நிறுத்திக்க மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், ஏன் அவங்கள சபிச்சார், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவரோட இந்த முனிவர் தான் தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐடிக்கு அதுதான் தோணும். இவர் பொண்டாட்டியோட கரெக்டாக இருந்தால் ரெகுலராக இருந்திருந்தாருன்னா வேற ஒருத்தர் வரும்போதே இது ஏதோ வேறு மாதிரி இருக்கு, நம்ம டச்சிங்கே சரியில்லையே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்க இல்லையா. அதனால் முனிவர் தான் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். இது மாதிரி சினிமாவில் வந்து எல்லாமே அவர் ஒரு கவிதையில் ரொம்ப எழுதினார், மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிங்கிற கவிதையில் வந்து படிக்கும்போது அதுதான் நான் சினிமாக்கே நினச்சிக்கிட்டது. என்னென்னா இது மாதிரி அது மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் சினிமாவில். நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோமோ அந்த பார்த்தது மாதிரி இல்லாமல் இருந்தாலே அது புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் முதல் நான் கற்றுக்கிட்ட பாடமே அதுதான். அதனால் வந்து சரியில்லாத படங்கள் இருந்தாலும் சரி போய் பார்க்குறது,
அதே மாதிரி வந்து இன்னொரு பழம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை, அதில் வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். என்னென்னா, விளக்கு எரியுது, அதனால் விளக்கு தான் புதுசு, ஆனால் வெளிச்சம் வந்து பழசு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். நான் அசிங்கத்தில் கூட சொல்லுவேன், என்னென்னா, நீ வந்து புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா பழசு என்னன்னு தெரியாமல் புதுசாக செய்யவே முடியாது. ஸோ பழசு என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அந்த இலக்கணம் தெரிஞ்சுட்டா தான் அதை மீறி நீங்கள் வந்து வேறு எதாவது பண்ண முடியும். அதனால் பழசு இல்லாமல் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவேன். ஸோ கவிதையெல்லாம் வந்து அதனுடைய பாதிப்புகள் தான் அது. அப்புறம் இந்த பவுனு பவுன் படத்தில் கூட வந்து சொல்கிற மாதிரி, பிறந்தோன்னையுமே குழந்தை நீ இவனை மாதிரி இருக்கிற, தாத்தா மாதிரி இருக்க, அப்பா மாதிரி இருக்கேன்ட்டு அவன் மாதிரி அவன் இருக்கிறதே விடாமல் எல்லாரும் இப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கவிதை இருந்தார். அதே மாதிரி தான் இந்த பெரியவங்க சொல்கிற சில தப்புகள் தான், நீ பெரியவனா யார் கட்டிக்குவே அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தைகிட்ட கேட்பாங்க. அதுதான் பவுனு தான் பண்ணுறது இதாக இருக்குது. அந்த மாதிரி அவருடைய கவிதைகளில் வந்து சமூகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவர் எழுதுனதில் அந்த இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவருக்கு வந்து நான் வந்து வாழ்த்து சொல்கிறதுங்கிற விட அவர் எழுதிக்கிட்டே இருக்கணும், அதை வந்து கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆர்வமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல வந்து இதை கலந்துக்கிட்டு அந்த ஆவணம் அதெல்லாம் வெளியிட்டது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. உண்மையிலே சில இடத்துக்கு போனால் பேசுகிறத விட காது தான் கொடுக்கணும், வாயை பேசாமல் வச்சுருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் வந்து பேசுகிறத விட காது கொடுத்து சந்தோஷமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன் டிஸ்கஷனில், ஒரு 1/2 hour இல்லை 45 minutes வந்துடுவேன் அப்படின்னு. அப்படி இங்கே வந்தோடனே சூழ்நிலை பார்த்தா சரி எங்கேயும் நகர முடியாது, பேசாமல் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அவரை பற்றி பேசுனதுங்கிறது வந்து அது ஒரு பெரும் பாக்கியமாக இருந்தது. அவருடைய கவிதைகள் வந்து ஒவ்வொருத்தரும் சீமானெல்லாம் எவ்வளவு அதெல்லாம் சேகரிச்சுட்டு வந்திருக்காரு ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கேட்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. அதனால் இப்படி ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வந்து நான் வணக்கம் மட்டும் சொல்லிக்கிறேன், வணங்குகிறேன், அவ்வளோதான். அவருக்கு வாழ்த்துன்னு சொல்கிறத விட வணங்குறது தான் கரெக்டாக இருக்கும். நன்றி. அடுத்த நிகழ்ச்சிகள்லாம் வேறு ரெடியாரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க மியூசிக் கச்சேரிக்கு. இல்லை, எனக்கு நடுவில் தப்பிச்சுக்கலாமான்னு தோணுச்சு. என்னென்னா அடுத்த கச்சேரி ரெடி ஆகிடுச்சு, அதனால் ஓரிரு வார்த்தைகள் முடித்து கொள்ளணும்னு எனக்கு ஒரு ஸ்லிப் அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாமான்னு நினச்சேன். ஏன்னா உண்மையிலேயே டைம் வேறு ஆகிப்போச்சு. அதனால் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயாவை மீண்டும் வாங்கிட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி திரு பாக்கியராஜ் அவர்களே. நண்பர்களே, இந்த நிகழ்வுக்கு பிறகு கவிக்குடைய இசைப்பாடல்கள் நிகழ்வு இருக்கிறது. அதையும் இருந்து நீங்கள் கேட்டு ரசித்து இசைக்கலைஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக நன்றி உரை கூற மானியம். இந்த காந்தியடிகளை கொண்டு போய் ரேமான் ஷோரூம்குள்ளே விட்டால் எப்படி இருக்கும்? இங்கே ஒருவேளை எனக்கெல்லாம் கொடுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி நான் அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். நான் இல்லைன்னா சீக்கிரம் 10 ரூபா கொடுத்து எங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்ருவாங்க.